ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இனி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ ஃபயர் பார்ட் 1 கேம் ப்ளே தான் பார்க்க போகிறோம். நம்மளோட ஐடி பேர் எதை சொல்லி க்ரியேட் பண்ணியிருக்குன்னா SGV லைவ் தான் க்ரியேட் பண்ணியிருக்கேன் கைஸ். இன்னும் நம்ம வந்து லெவல் 2ல் தான் இருக்கோம். லெவல் 8 போனால் தான் வந்து நம்ம ரேங்க்டே அன்லாக் பண்ண முடியும். ஓகே, இப்போ வந்து நம்ம ரேங்க்டு போகிறதுலேருந்து இந்த லெவல் 2லேருந்து கிராண்ட் மாஸ்டர் வரைக்கும் டே 1 டே 2லேருந்து வீடியோ போட போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா 50 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேலே போன உடனே நம்ம லைவும் போட ஆரம்பிச்சிடலாம். ஓகே, இப்போ பேட்டில் ட்ரையல் பெர்முடா உள்ளே போயிடலாம். அது மாதிரி கைஸ், ஐயோ ஓகே, அது ஒன்றும் இல்லை கைஸ், செட்டிங்ஸ் மாற்றலான்னு நினச்சேன். பரவாயில்ல, இதுலேயே அடிப்போம். நியூ ஈவெண்ட் வந்துருக்கு கைஸ், வேறு மாதிரி. ஓகே, இப்போ எடுத்தோடனே இறங்க போகும் இடம். ஓகே, ஓகே கைஸ், சோலோவாக தான் வந்திருக்கோம் இந்த மேட்ச்சு. அடுத்த மேட்ச் வேணால் டீம் க்ரியேட் பண்ணலாம் கைஸ். அது மட்டும் இல்லாமல் நம்ம கில்டு வந்து க்ரியேட் பண்ணலான்னு கூட இருக்கேன். அதுக்கு வந்து 50 லெவல்ஸ் நம்ம வரணும். இன்னும் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும், இன்னும் நிறைய இருக்குது. அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் கைஸ். ஒரு நிமிஷம். ஓகே, இது இங்கே டிஸ்டர்பன்ஸாக இருக்குது கைஸ், இங்கே ரெக்கார்ட் பட்டன். ஓகே, ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு கில் வந்தோடனே கைஸ். ஓகே, எவனையுமே காணும். ஒருத்தன் வந்தவொடனே வந்தான், அதுக்கப்புறம் ஆளே காணும் எவனையும். அவங்க ஒருத்தன் தான் இறங்கின உடனே அடிக்க ஆரம்பிச்சிட்டான் வேறு லெவலில். எனக்கு ஐடி பிடிக்கிறது புரியல கைஸ், ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது. வேறு ஃபுல் கண்ட்ரோலில் இருக்குது கைஸ், அதுதான் டென்ஷனாக வருது எனக்கு. சொல்லுங்க, ஏகேஎம் எடுத்துருவோம். அப்படியே இருங்க கைஸ். இந்த பட்டன் இங்கே, மாஸ்டரி பட்டன் இங்கே, லொக்கேஷன். ஓஜி சுட ஆரம்பிச்சேன் நான். ஓகே, சேஃபாக தான் இருக்கும். கண்ட்ரோல்ஸ் மட்டும் ஃபுல் கண்ட்ரோலில் வச்சுட்டு அடிப்போம் முடிஞ்ச அளவுக்கு. எஸ் ஆயிட்டான்டா. காலி பண்ணிட்டான் கைஸ். நல்ல கன் வச்சுருக்கான். ஓடாண்டா, ஏன்டா ஒரே இடத்துல நிற்கிறேன். ஓகே, ரீவைவ் பண்ணி அங்கே தான் இறங்க போகிறேன் திரும்பவும். சம் பீக் கலரிங்கலாமா? ஓகே கைஸ், ஓ நியூ ஈவெண்ட்டில் அந்த கிணறு மாதிரிலாம் வந்துருக்கு கைஸ், அதெல்லாம் போய் பார்க்கணும் மறக்காமல். லாஸ்ட் ஜோன் வரத்துக்கு இன்னும் நிறைய டைம் இருக்கும். சொல்லுங்க, 4x ஸ்கோப் எடுத்துக்கலாம். போடு மேக்கு. ஓகே, வேறு லெவல் கிரெனேடு எல்லாமே இருக்குது.
ஓகே கைஸ், இங்கே வந்துட்டோம். ஓகே, ஊது ஊது பலூனை ஊது. ஓகே, உள்ள ஏடபிள்யூஎம் இருக்குது கைஸ், வேற லெவலு. ஏடபிள்யூஎம் வச்சு கட்சிருந்தா சம்பவம் தான் கைஸ், வேற லெவலில் பண்ணலாம். நல்லா பெருசாக ஊதணும். இன்னும் ஒரே ஒரு தடவை பண்ணி உடச்சிருந்துச்சுடா. ஓகே, ஒரு லாங் ரேஞ்சு ஒரு ஷார்ட் ரேஞ்சு பார்க்கா. ஒருத்தனை பார்த்துனேன் கைஸ். ஓகே ஓகே, 4 பேர் அவுட்டு கைஸ். அங்கே ஒருத்தன் காலி, இன்னொருத்தன் போகிறான் கைஸ். ஓகே சூப்பர் கைஸ், 5 கில்லு, வேற மாதிரி 5 கில்லு கைஸ். ஓகே, வேற லெவலு, 5 கிலோ வச்சிரு. இந்த கூட டீம்மேட்ஸ் இல்லை கைஸ், என் ஃப்ரெண்ட்ஸு இருந்துருந்தானா செம்மையாக இருந்திருக்கும். ஓகே, ஜோன் வருது, கிளம்பலான்னு நினைக்கிறேன். ஓகே, இதில் என்ன இருக்குது? சேம் தேவைப்படாது. ஓகே, கிளம்ப வேண்டியதான். என்னதுன்னே தெரில கைஸ், பவர் நான் ஒன்றும் யூஸே பண்ணாமல் வச்சுருக்கேன். ஓடியே போகலான்னு முடிவு பண்ணிட்டேன். நேர் வழி பாதை, இது என்னதுன்னு எனக்கும் தெரியல. பவர் பாட்டுக்கு இருக்குதுன்னு யூஸ் பண்ணலையேன்னு போட்டு வச்சுட்டேன். ஓகே, இந்த இடத்துல நிறைய பேர் இருப்பாங்க, அது ஓப்பனிங்காகவே இருக்கா, சூப்பராகவே அடிக்கலாம். ஓகே, அவனுமே காணும். இருப்பானுங்க, இருக்காமலாம் இருக்க மாட்டானுங்க. ஹைட் அண்ட் சீக் விளையாடுறானுங்க நிறைய பேர். ஓகே, என்னடா பிளாக் ஹோல்லாம் வரைக்கிறீங்க? ஓகே, நண்பர்களே, ஒரு பலிகடா. அவள் தான் அங்கே டவுன் ஆயிட்டானா ஒருத்தன். நம்மள எங்கே அங்கே மாட்டுற எவனோ ஒருத்தன் நம்மள ட்ரோனு விட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான் நண்பர். அப்படிலாம் பார்க்கக்கூடாதுடா தம்பி. சக்ஸஸ்ஃபுல்லாக வெடிக்க வைத்தாச்சு. ரைட்டு, மஷ்ரூம் இருக்கு எடுக்கலான்னு பார்த்தா எவனா வந்துடுவானோ, வந்தால் மட்டும் என்ன பண்ண போகிறானோ. அப்படி மட்டும் இருக்கவே கூடாது கைஸ். எதிரில் இருக்கவன் பாட்டாக இருந்தாலும் சரி, ஹேக்கராக இருந்தாலும் சரி, இல்லை கிராண்ட் மாஸ்டர் ரீஜன் எந்த பிளேயராக இருந்தாலும் சரி, எதிரில் இருக்கவங்களுக்கு வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். ஓகே, சரி, உள்ளது தான் அடித்து விளையாடலாம். கவாசி ஜோன்லேருந்து ஓடி வருவானுங்க, அடிக்கலான்னு பார்த்தா வரவே மாட்டுறானுங்க. என்ன பண்ணுறது சொல்லுங்க. நிற்கும் போது தான் கரெக்டாக வரமாட்டானுங்க கைஸ். நிற்கிறனா ஒளிஞ்சு அடிக்க தான் பார்ப்பாங்க. சில பேர் மட்டும்தான் வந்து ஒளிஞ்சு விளையாடுவாங்க. ஓகே, ஒரு நிமிஷம் இருங்க. ஓஹோ, அதில் கில்லில் 9 பேர் தான் கைஸ். இப்போ அங்கே ஒருவர் இருக்கிறார். பியூர் ஹெட் வைக்கப்பட்டது. ஓகே, பியூர் ஹெட் கைஸ். இப்போ ஒருத்தருக்கு
சாரி கைஸ், தொண்டை மட்டும் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. தொண்டை கட்டிச்சு. சம்மர் சீசனில் ஏன் தொண்டை கட்டுன்னு எனக்கும் தெரியல. ஓகே, இன்னொருவர் நிற்கிறார். அவருக்கும் சாட்டு விழப்பட்டது. சரி, ஜஸ்ட் மிஸ்ரா பியூர் ரெட்டில் முடிச்சிடலாம். ஓகே, இவனையும் முடிச்சாச்சு. என்னடா எல்லாம் ஆஃப்லைன் போயிட்டீங்களாடா? ஓகே, இவனுக்கு பியூர் ரெட்டு நின்று தான் இருக்காங்க. கஷ்டம்லாம் இல்லை அவன் அடிக்கிறது, நின்றுட்டு இருக்கான். அத்தனைக்கும் 3 பேர் தான் வரானுங்க. இவனுங்க சாவாமல் இருந்தால் சரி, இவனுங்களே பேசலாம் ஜோனில் சுற்றுவானுங்க. ஓகே, அடுத்த மேட்ச் கிளாஸ் ஸ்குவாடு போடலான்னு இருக்கேன் நண்பர்களே. என்னடா எவனுமே காணும், ஓட்டானுங்களோ. ஓகே, நமக்குன்னு எவனும் ஒருத்தங்க இருக்கான், போயிடுவோம். இவன் வரத்தை பார்த்தா ஒரு அடியில் பொழந்துருவானோ. செத்தாலும் சரிடா, இன்னைக்கு ஏஸ் அடிக்காமல் போகிற மாட்டா. சாரி போய் அடிக்காமல் போக மாட்டேன். இவன் வருவானா வரமாட்டானா? இவர் அப்படியே பெரிய 7 அறிவாளி சுற்றிட்டு வந்து அடிக்க பிளான் பண்ணுறாரு. ஐயோ, யாரா அவன்? ஜோக்கு காட்டிகிட்டு இருக்கான்டாடி. இப்படி பச்சையாக ஓடி வந்தானே அடிக்க மாட்டானாடா. எங்கடா இருக்கான்? எங்கே இருக்கான் புரியல. ஓகே, தலைவர் இங்கே தான் இருக்காரு தான் நினைக்கிறேன். இருக்கானா இல்லையாடா அவன்? ஐயோ கைஸ், உழவே மாட்டேங்குது, விளங்கிடும். ஜஸ்ட் மிஸ். அவள் தான் கைஸ், காலி போயா போடுங்க வேற மாதிரி. சூப்பர் கைஸ். ஓகே, பேக் போயிடலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரீ ஃபயரில் இருக்க இதை ஷேர் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இப்போ வந்து 3rd லெவலில் இருக்கும். ஓகே, தாம்சன் கிடச்சிருக்கு. ஓகே கைஸ், இப்போ செட்டிங்ஸ் மட்டும் செட் பண்ணிவிட்டு வீடியோவை எண்ட் பண்ணிக்கலாம். என்னடா இத்தனை ஈவெண்ட்டு வருது? ஓகே, ஒரு மாதிரி நிறைய இருக்குது கைஸ், இதெல்லாம் நான் அப்புறம் பார்த்துக்கிறேன். எனக்கு வந்து வெப்பனோட செட்டிங்ஸ் தான் முக்கியம். ஓகே, கண்ட்ரோல் சென்சிட்டிவிட்டி வந்து 100ல் வச்சுப்போம். ஓகே, எல்லாமே 100ல் வச்சுக்கணும், கரெக்டாக இருக்கும். கிட்டத்தட்ட 100ல் வச்சுக்கினா கூட போதும். ஓகே, கண்ட்ரோல்ஸு டிஃபால்ட்டு. ஓகே, டிஃபால்ட்டாக இருக்கட்டும். ஓகே கைஸ், அடுத்த மேட்ச்சில் வந்து இதை வச்சு எப்படி பூயா